ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன்னிடம் ஒன்று சொல்லவே உன்னை தேடி வந்துள்ளேன். ஏன் கண் கலங்குகிறாய்? மனம் தளராது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முடிவென்பது உன் முருகனுடையது. எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது பயப்படாதே. உன் வாழ்க்கையில் இப்போ பதில்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கரம் உனக்கு வழிகாட்டும். அதுதான் என் கரம், முருகனின் அருள். நீ நிம்மதியோடு இரு. நான் உன் வழியை வெளிச்சமாக மாற்றிக்கொண்டே வருவேன். நீ பாதியில் நின்று விடலாம்னு தோன்றும் நேரம் வரும், நிச்சயமாக வரும். ஆனால் அது நீ முன்னேறப் போகும் நேரம். நான் அதற்கான சோதனை. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்க என்பதை மட்டும் நினைச்சுக்கோ. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ வெற்றி முடிவை பார்க்கும் வரை யாரையும் ஏமாற்றம் எண்ணம் உனக்கு இல்லை. உறவாக இருந்தாலும் உண்மையாக பழகுகிறாய், நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகுகிறாய். காலம் செல்ல செல்ல உன்னுடைய மகத்துவத்தை அவர்களே தெரிந்து கொள்வார்கள். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? உனக்கான நல்ல பலன் நிச்சயம் வந்தே தீரும். உன் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. உனக்கு ஒரு வரம் தரலாம்னு நினைக்கிறேன். உனக்கு வேண்டிய வரத்தை தாமதம் கொள்ளாமல் கேள். நிச்சயம் உன் வேண்டுதல் நிறைவேறும். நிச்சயமாக உன் வேண்டுதல் நிறைவேறும். நீ எதற்காக வருந்துகிறாயோ அதற்கான தீர்வு ஏற்கனவே என் கரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இனி உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். நீயே பேச முடியாமல் அழுத அந்த இரவுகளுக்கு முடிவு வரும். நம்பிக்கையோடு இரு. நான் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றப் போகிறேன். உன் கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகையை தருவது என் கடமை. உன் முருகனின் அருளால் அது நிச்சயமாக நிறைவேறும். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன் பதில்களை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. எப்போதும் நீ அவர்கள் முன் எட்ட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்கின்றாயோ அப்போது உன் பதில்களை செயலின் மூலம் சொல். நான் சொல்வது புரிகிறதா? மாற்றத்தை நீயே உருவாக்க என்றுதான் சொல்கிறேன். புதிய பாதையை தேடிச் செல். என்னை நம்பிய உன்னை நிச்சயமாக முன்னேற்றுவேன். உன் வாழ்க்கை என்னும் பாதையில் வழித்துணையாக உன் கரம் பிடித்து வெற்றியை தேடிக் கொடுப்பேன். நிச்சயமாக தேடிக் கொடுப்பேன். இப்போ காலம் சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சோதனைக்குள்ளே தான் நான் வச்சிருக்கிற அரிய வெற்றி இருக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நீ தேடி வந்த வாழ்க்கையே உன்னை தேடி வரும். கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ எதிர்பார்க்காமல் இருந்த பல நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. அதுதான் முருகனின் அருளை மேலும் விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னை சார்ந்த உன் குடும்பத்தினரிடம் அன்பாக நடந்து கொள். அன்பே உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் தெய்வீக சக்தி. நான் உன்னை நல்வாழ்வில் நல்ல வழியில் நடத்தி வலிமையான உயிராக மாற்றிவிட்டேன். இனிமேல் நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலிலும் ஒளியும் அருளும் நிறைந்திருக்கும். உன் மகிழ்ச்சியால் பலருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறும். என் அருள் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னோடு தான் இருக்கிறது. வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் விலகிவிடும். உன் உழைப்பு வீணாக போகவில்லை. வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ உன் துயரத்தை முடிவாக நினைக்காதே. அது என் அருளின் தொடக்கம்தான். நீ இப்போது காணும் ஒவ்வொரு கண்ணீரும் நாளை உன் வெற்றியை சிரிப்பாக மாற்றும்.
அந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது. நம்பிக்கையை மட்டும் பிடிச்சுக்கோ. முருகன் அருள் எப்போதும் உன்னிடத்தில் இருக்கும். உன்னை யாருக்கும் இந்த நேரத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே. உன்னை நான் அறிவேன், அது மட்டும் போதும். உன் வாழ்க்கை முழுவதும் நான் வந்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகுதான் மற்றவர்கள் உன்னை உணர்வார்கள். என்னை நினைத்து என்னை வணங்கினால் நீ தூங்கும்போது நிம்மதியாகவும் காலையில் எழும்போதும் சந்தோஷமாகவும் இருப்பாய். அன்றைய நாள் முழுதும் நல்ல நாளாக அமையும். நிச்சயமாக நல்ல நாளாக அமையும். வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் சொந்தங்களை நம்பாதே. வசதியாக இருந்தால் வாழ்த்தி பேசுவார்கள், வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுவார்கள். அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜ யோகம் உன் முருகனின் அருளால் உனக்கு கிடைத்துள்ளது. ராஜ வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. நீயே அதிசயப்படுவாய். முருகனின் ஆசீர்வாதத்தோடு உன்னிடமிருந்து நீங்க வேண்டியது எல்லாம் விரைவில் நீங்கிவிடும். உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் எத்தனை பேர் இருந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டு வாழ வைக்க எப்போதும் நீ இருக்கிறாய் முருகா என்று என்னிடம் இப்படித்தானே வேண்டுகிறாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் போனது போல உனக்கு தோன்றலாம் இப்போது. ஆனால் நினைவில் வச்சுக்கோ, இல்லாமல் என்பது முடிவு அல்ல, புதிய தொடக்கத்துக்கான இடைவெளி மட்டும்தான். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லை என்று கலங்காதே. நம்பிக்கை வைத்து காத்திரு. நீ கேட்கும் அனைத்தும் என் காதில் விழுகிறது. நீ உன்னிடத்தில் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த கதவும் மூடப்படாது. நிச்சயமாக உன் வாழ்க்கை என்னிடத்திலிருந்து அருள் பிரகாசிக்கும். எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பித்து விடுகிறாய் எதிர்மறைகளை. நான் ஒன்று சொல்கிறேன் கேள். முடிந்தால் வேல் மாறலைப்படி, என் வேலைப்பிடி, நடக்கும் அனைத்தும் உன் எண்ணப்படி. நடத்தியதும் நான் தான், நடத்தப்போவதும் நான் தான். நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகத்தான் இருக்கும். ஆம் முருகா என்று சொல். சரியான நேரத்தில் அனைத்தும் உனக்கு கவசமாக மாறும். நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டு வந்து கொண்டே இருப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதே நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.